கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மனமாற்றத்திற்கான அழைப்பு. யோவேல் 2 அதிகாரம் 13 நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். பிரியமானவர்களே, தவக்காலம் என்பது மனமாற்றத்திற்கான காலம். இப்போதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்துடன் என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். கிறிஸ்துவின் பாடுகளை மையப்படுத்தி நம்மை மனமாற்றத்துக்கு அழைக்கும் காலம். வேதத்தில் நோவா காலத்தில் 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது. இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகளாக பாலைவனத்தில் கடவுளால் நடத்தப்பட்டனர். மோசே சீனாய் மலையில் 40 நாட்கள் தங்கியிருந்து திருச்சட்டம் பெற்றார். இயேசு அழகையால் சோதிக்கப்படுவதற்கு முன் 40 நாட்கள் நோன்பிருந்தார். இதன் அடிப்படையில் 40 நாட்கள் என்பது மனம் வருந்தி மனமாற்றம் பெற்று இறைவனின் கொடைகளையும் வரங்களையும் பெறும் காலம். சாம்பல் என்பது பாவத்துக்காக மனம் வருந்துவதையும் மனமாற்றத்தையும் நிலையாமையையும் நினைவூட்டக்கூடியது. ஏழைகளுக்கு உதவுவது, ஜெபம் செய்வது, பாவத்துக்காக மனம் வருந்தி உண்ணா நோன்பிருப்பது போன்றவை இந்த தவக்காலங்களில் நாம் கடைபிடிக்க வேண்டும். வேதத்தில் குறிப்பிட்டபடி இறைவார்த்தையை வாசிப்பது, அந்த வார்த்தைக்கேற்ப வாழ்வதும் இந்த காலங்களில் மிகவும் முக்கியம். இறைவனின் அருளை பெற விளையும் நாம் தாழ்மை நிலையிலிருந்து இறைவனை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தவக்காலத்தை பெருமைக்காகவும் புகழுக்காகவும் சடங்கிற்காகவும் செய்யாமல் சுய விருப்பத்தோடு இறைவனை அடையும் மனநிலையோடு பயணிப்போம். இறைவனின் பாடுகளில் நாமும் பங்கெடுப்போம். அன்பு இறைவா, இந்த தவக்காலத்திலே நாங்கள் எங்கள் தவறுகளை உணர்ந்து திருந்தவும் மனம் மாறவும் உம் பாடுகளில் நாங்களும் பங்கெடுக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.